ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிச்சு பட்டம் வாங்கி வெளிநாட்டில் போய் கோடிகளில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தம் மண்ணோட எதிர்காலத்தையே மாற்றணும்னு என்று திரும்பி வரவர்கள் ரொம்ப கம்மி. தென்காசி மாவட்டம் விஸ்வநாதபேரி ஏழை விவசாய குடும்பம். பசி மற்றும் போராட்டத்தோடு வளர்ந்த ஒரு வாழ்க்கை. அரசு பள்ளி, தெருவிளக்கில் படிப்பு, குழந்தை தொழிலாளி. அந்த நிலைமையிலிருந்து NIT திருச்சி வரை சென்ற பயணம் தான் நம்ம வெற்றி வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களோட பயணம். அங்கிருந்து இன்டெல் அமெரிக்காவில் செமிகண்டக்டர் துறையில் இன்ஜினியரிங் டைரக்டர், பல அமெரிக்க காப்புரிமைகள். ஆனா அந்த உயரம் அவரை அங்கேயே நிறுத்தல. நம்ம ஊருக்கு என்ன செய்யலாம்னு திரும்பி வர வச்சுச்சு. வந்து மக்கள் சேவைக்காக மோடிஜி மற்றும் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்களோட இன்ஸ்பிரேஷன்லயும் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முன்னிலையில BJPல சேர்ந்தாங்க நம்ம ஆனந்தன் ஐயாசாமி. இளைஞர்களோட ஃபியூச்சருக்காக தன்னோட குருவான ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் ஆசையுடன் வாய்ஸ் ஆஃப் தென்காசின்னு ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் இல்ல, தென்காசியின் மாற்றத்தின் தொடக்கம். IT, AI ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஜாப் கைடன்ஸ். இது வேலை தேடுற இளைஞர்களை மட்டும் இல்ல, வேலை உருவாக்குற தலைமுறையை உருவாக்குன இயக்கம். அதுக்கு முன்னோடி ஸ்டார்ட் அப் தென்காசி. 10க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ், 50,000 மாணவர்களுக்கு வழிகாட்டுதல், 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு NMMS வெற்றி, பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகள், 150 பீடி தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு, 1,00,000 பனை விதைகள், 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள், 50,000க்கும் மேற்பட்ட நோட்டு புத்தகங்கள். அவர் செய்யறது ஒரு நாளைக்கு மட்டும் இம்பாக்ட் இல்ல, ஒரு தலைமுறைக்கான அடித்தளம். போதையில்லா சமூகத்துக்கான விழிப்புணர்வு, டாஸ்மாக் கடை மூடல், பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள், குக்கிராமங்களில் பேருந்து நிழல் குடை. அரசியலை ஒரு பதவி என்று பார்க்காம ஒரு பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டவர். சொல்லுவது எளிது, செய்து காட்டுவதுதான் சிரமம். அந்த சிரமத்தை தேர்ந்தெடுத்தவர் ஆனந்தன் ஐயாசாமி. தாமரைக்கு வாக்களியுங்கள், ஆனந்தனை ஆதரியுங்கள். சேவை தொடரட்டும், மாற்றம் மலரட்டும்.